உங்கள் ராஜேல் அசால். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க வரோம்னா முக்கியமானது, அதாவது போலியான செய்திகள் மற்றும் போலியான பொருட்கள் மூலம் வந்து இன்றைக்கி நுகர்வோர் ஆகிய நம்ம வந்து பல இடங்களில் வந்து ஏமாற்றப்பட்டுக்கிறோம். இன்று வர பல இடங்களில் வந்து தற்கொலை, மன உளைச்சல்கள் பல இடங்கள் நடைபெற்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதாவது உணவு கட்டுப்பாட்டு வாரியமும் தர நிர்ணய ஆணையமும் வந்து 2 ஆணையமும் சேர்ந்து ரீசெண்டாக வந்து ஒரு 3 நிறுவனத்துக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், மார்க்கெட், இந்த 3 நிறுவனம் வந்து அதாவது நீங்கள் வந்து நுகர்வுகளை வந்து கவரும் வகையில் வந்து அதாவது எனர்ஜிட்டிங்கி, அதாவது ஹெல்த் எனர்ஜிட்டிங்கி இப்படின்னு வந்து போலியான விளம்பரங்கள் வந்து நுகர்வோரை கவரும் வகையில் வந்து ஒரு நிறுவனத்தை தாழ்த்தி ஒரு நிறுவனத்தை உயர்த்தி வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பதஞ்சலி நிறுவனர் அதாவது பாபா தேவ் அவருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க நீதிமன்றம். அவங்க என்ன பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொரோனா வந்துச்சு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் பார்த்திங்கன்னா அதில் பல மருத்துவங்கள் இந்திய மருத்துவ கவுன்சில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மருத்துவ கவுன்சிலில் இவர் வந்து தரம் தாழ்த்தி பேசியதுனால அவருக்கு வந்து இந்திய மருத்துவ கவுன்சிலிங் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. அதாவது வடக்கத்திய மருத்துவங்கள் வந்து தரைக்குறவாக இருக்குது, அதாவது என் ப்ராடக்ட் தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு நிறுவனத்தை தாழ்த்தி வந்து இவர் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்திய மருத்துவ கவுன்சிலிங் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதுனால இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழக்கு நடந்துச்சு. இந்த வழக்கில் வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நான் வந்து செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி நிறுவனத்தோடைய நிறுவனர் வந்து இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கார் நீதிமன்றத்தில். இது வந்து இன்றைக்கி நம்ம கண் முன்னே ஒரு நடந்த செய்தி. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இணையத்திலும் சரி, இன்றைக்கி ஒரு டிஷர்ட்டோ சரி, ஒரு சோப்போ ஒரு எல்லாமே இன்றைக்கி இணையத்தில் தான் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி பல இடங்களில் மாற்றப்பட்டு போகுது. ரீசெண்டாக கூட நம்ம நண்பர் வந்து ஒரு இணையதளத்தில் வந்து ஆர்டர் பண்ணி லோயர் ஆர்டர் பண்ணார். அது பார்த்திங்கன்னா 600 போட்டு ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃப்ரேமில் காட்டினாங்க. வாங்கும்போது பார்த்திங்கன்னா மட்டமான குவாலிட்டி, வெறும் 200 தான் இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து ஒரு ரீசெண்டாக நடந்தது நம்ம நண்பருக்கு. இதே மாதிரி பல இடங்களில் இன்றைக்கி சோப்பில் எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்மளுடைய வேலையை கம்மி பண்ணதுக்காண்டி இணையதளம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய பங்களிப்பாக இருந்தாலும் நம்மளுடைய அழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இன்றைய நம்ம ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்கள். மற்றும் இன்றைக்கி எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் போய் ஒரு பொருளோ ஏதோ வாங்கினாங்கன்னு பார்த்திங்கன்னா அதில் வேலிடிட்டி டேட் ஒழுங்காக இருக்காது. அதில் சரியான என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட அவங்களால வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து இன்றைக்கி கிராமப்புறங்களையும் சொல்லி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இன்றைக்கி வந்து இருக்குது. நம்ம ஆன்லைனில் நிறைய பேர் இன்றைக்கி ஆர்டர் பண்ணாலும் அது சரியானதா என்பது வந்து நம்மளால் அக்யூரேட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கி பல தற்கொலைகள் நடக்குது. அதாவது பல கோடி ரூபா பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூதாட்டம், ஆன்லைன் ரம்மிலான்னு சரி, இன்றைக்கி பல இடங்களில் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பல இடங்களில் வந்து ஏமாற்றப்பட்டு வர்றாங்க மக்கள். பல இடங்கள் சூசைட்டு, மன உளைச்சல் இந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க. அது ரீசெண்டாக கூட ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதெல்லாம் இப்போ வந்து நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு கூட விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம நண்பர் கூட ஒருத்தர் அமேசான் காட்டில் விளையக்கூடிய ஒரு நல்ல எண்ணெயை வாங்கி மண்டையில் வாங்கி தேய்ச்சார். இது வந்து நல்ல மூலிகை அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தோன்னா 1 மாதம் தேய்ச்சார், முடி வளரும்னு சொன்னாங்க. அப்புறம் தேய்ச்சி பார்த்தாரு, முடி வளரலை. அப்புறம் அந்த நிறுவனத்தை கால் பண்ணி கேட்டாங்க. கால் பண்ணி நம்ம நண்பர் கேட்டாப்புல, எனக்கு முடிய இன்னும் வளரலையா, உங்கள் நிறுவனத்தில் 2000 நான் என்ன வாங்கி தேய்ச்சேனே அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் கண்டினியூவாக தேய்ங்க, 3 மாதம் தேய்ங்க. அப்புறம் அவர் கண்டினியூவாக 3 மாதத்துக்கு 6000 வாங்கி தேய்ச்சி பார்த்தாரு, அப்படியும் முடி வளரல.